தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் வந்து இதுக்கு முன்பு வெளியான லியோ திரைப்படத்தோட கலெக்ஷனை விட பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதையும் தாண்டி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, தமிழகத்தில் வந்து கோ திரைப்படத்தோட கலெக்ஷன் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஃபஸ்ட்டே எந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணிச்சோ அதை விட பல மடங்கு வந்து தேர்ட் டே கலெக்ஷன் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து கோ திரைப்படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கு. கோ திரைப்படம் இப்படியே போனால் கண்டிப்பாக 1000 கோடி வசூல் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து வெளியான திரைப்படம் தான் கோட். செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து ஹைப்பில்னு சொல்லி ஒரு பெரிய ஹைப் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹைப் இல்லைனாலும் வந்து தளபதி திரைப்படம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைகள்லேருந்து எல்லாரும் வந்து பார்க்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக வந்து 5000 ஸ்க்ரீனில் வந்து கோட் திரைப்படம் வந்து வெளியாச்சு. ஸோ இந்த 5000 ஸ்க்ரீன்லேயும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பயங்கரமான கலெக்ஷன் வந்து கோட் திரைப்படம் வந்து கொடுத்தது. ஸோ அவங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கொடுத்தது. எஸ், அந்த கோ திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பற்றி பேசினா தான் இப்போ வந்து எந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு பூரிப்பு வந்து உங்களுக்கு வந்து வரும். ஃபர்ஸ்ட் டே வந்து தமிழகத்தில் மட்டுமே வந்து கோ திரைப்படம் வந்து 36 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்தியா அளவில் வந்து 75லிருந்து 80 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் டே உலக அளவில் வந்து 126 கோடிக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து கோ திரைப்படத்துக்கு வந்து இருந்தது. இது ஒரு பெரிய நம்பராக பார்க்கப்பட்டது. இதுக்கு முன்பு வந்து தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் தான் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டே வந்து 148 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அந்த ஒரு ரெக்கார்டை வந்து இப்போ வந்து கோ திரைப்படம் வந்து பிரேக் பண்ணாமல் செகண்ட் பிளேஸ் வந்து 126 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இது அப்படியே செகண்ட் டே வந்து பார்த்தா செகண்ட் டே வந்து இந்த திரைப்படம் 200 கோடியில் வந்து நின்னது. ஸோ தமிழகத்தில் வந்து இந்த திரைப்படம் செகண்ட் டே வசூல் 26 கோடியாக இருந்தது. உலக அளவில் வந்து செகண்ட் டே வந்து 200 கோடி இருந்தது. அதுவே வந்து தேர்ட் டே வசூல் தமிழகத்தில் வந்து 34 கோடி வந்து இருந்தது. இது ஒரு பெரிய நம்பராக வந்து பார்க்கப்பட்டது. ஏன்னா வந்து டே 1 வந்து 36 கோடி வந்து கோ திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. டே 3ல வந்து மீண்டும் வந்து 34 கோடி 35 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் டே மாதிரியே வந்து தேர்ட் டேவும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ரசிகர்கள் கொண்டாடினாங்க. ஸோ டே 3 தானே அப்படி இருக்குது, டே 4 வந்து கொஞ்சம் கம்மியாகும் பார்த்தா டே 4 வந்து அதே அளவு கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. டே 4 வந்து 33 கோடி வந்து தமிழகத்தில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்தடுத்து வீக்கெண்ட் டேஸ்னால் வந்து இந்த ஒரு கலெக்ஷன் வந்து அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. டே 3 அண்ட் டே 4 வந்து இந்த ஒரு கலெக்ஷன் வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து தமிழகத்தில் வந்து 127 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய நம்பர் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. ஸோ இதுக்கு முன்பு தமிழ் சினிமாவில் அதிகமாக கலெக்ஷன் செய்யப்பட்ட 2 திரைப்படங்களான ஜெயிலர், லியோ திரைப்படத்தோட வசூலை வந்து இப்போ வந்து கோட் திரைப்படம் வந்து தமிழகத்தில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஜெயிலரும் சரி லியோவும் சரி தமிழகத்தில் மட்டுமே 4 நாட்களில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜெயிலர் டே 1ல் வந்து 24 கோடியும் 4 நாட்கள் முடிவில் ஜெயிலர் திரைப்படம் 79 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த சைடு பார்த்தா லியோ திரைப்படம் ஃபர்ஸ்டே வந்து 34 கோடியும் டோட்டலாக வந்து 4 நாட்கள் வந்து 106 கோடியும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ தமிழகத்தில் ஸோ இந்த 2 திரைப்படத்தோட வசூலையும் பிரேக் பண்ணி கோ திரைப்படம் வந்து 4 நாட்களில் 127 கோடி ரூபாய்க்கும் மேலே வந்து வசூல் செய்திருக்கு. இது பெரிய நம்பராக பார்க்கப்படுகிறது. உலக அளவில் வந்து 320 கோடிக்கு மேலே வெறும் வந்து 5 நாட்களை வந்து வசூல் செய்திருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டை வந்து கொடுத்திருக்கு கோ திரைப்படம். தொடர்ந்து 4 திரைப்படங்கள் தளபதிக்கு 300 கோடி கிளப்ல வந்து இணைந்திருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வரும் நாட்களில் கோ திரைப்படத்தோட வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை கொண்டாட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால ஒரு 600லேருந்து 700 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்து லியோ திரைப்படத்தோட வசூல் வந்து பிரேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து கோ திரைப்படம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷத்தில் அதிகமான கலெக்ஷன் பண்ண ஃபிலிம் லிஸ்ட்ல இப்போதைக்கு நம்பர் 1 இடத்துல வந்து கோ திரைப்படம் வந்து இருக்கு. கோ திரைப்படத்தோட ரெக்கார்டை எந்த திரைப்படம் பிரேக் பண்ணும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் வந்து இதுக்கு முன்பு வெளியான லியோ திரைப்படத்தோட கலெக்ஷனை விட பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதையும் தாண்டி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, தமிழகத்தில் வந்து கோ திரைப்படத்தோட கலெக்ஷன் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஃபஸ்ட்டே எந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணிச்சோ அதை விட பல மடங்கு வந்து தேர்ட் டே கலெக்ஷன் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து கோ திரைப்படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கு. கோ திரைப்படம் இப்படியே போனால் கண்டிப்பாக 1000 கோடி வசூல் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும்.
தளபதி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து வெளியான திரைப்படம் தான் கோட். செப்டம்பர் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து ஹைப் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய ஹைப் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹைப் இல்லைனாலும் வந்து தளபதி திரைப்படம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைகள்லேருந்து எல்லாரும் வந்து பார்க்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக வந்து 5000 ஸ்க்ரீனில் வந்து கோட் திரைப்படம் வந்து வெளியாச்சு. ஸோ இந்த 5000 ஸ்க்ரீன்லேயும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பயங்கரமான கலெக்ஷன் வந்து கோட் திரைப்படம் வந்து கொடுத்தது. ஸோ அவங்க எதிர்பார்த்ததை விட வந்து பல மடங்கு கொடுத்தது. எஸ், அந்த கோட் திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பற்றி பேசினா தான் இப்போ வந்து எந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு பூரிப்பு வந்து உங்களுக்கு வந்து வரும். ஃபர்ஸ்ட் டே வந்து தமிழகத்தில் மட்டுமே வந்து கோட் திரைப்படம் வந்து 36 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்தியா அளவில் வந்து 75லிருந்து 80 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஃபர்ஸ்ட் டே. உலக அளவில் வந்து 126 கோடிக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து கோட் திரைப்படத்துக்கு வந்து இருந்தது. இது ஒரு பெரிய நம்பராக பார்க்கப்பட்டது. இதுக்கு முன்பு வந்து தளபதி விஜய் அவர்களோட கோட் திரைப்படம் தான் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டே வந்து 148 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அந்த ஒரு ரெக்கார்டை வந்து இப்போ வந்து கோட் திரைப்படம் வந்து பிரேக் பண்ணாமல் செகண்ட் பிளேஸ் வந்து 126 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இது அப்படியே செகண்ட் டே வந்து பார்த்தா செகண்ட் டே வந்து இந்த திரைப்படம் 200 கோடியில் வந்து நின்னது. ஸோ தமிழகத்தில் வந்து இந்த திரைப்படம் செகண்ட் டே வசூல் 26 கோடியாக இருந்தது. உலக அளவில் வந்து செகண்ட் டே வந்து 200 கோடி இருந்தது. அதுவே வந்து தேர்ட் டே வசூல் தமிழகத்தில் வந்து 34 கோடி வந்து இருந்தது. இது ஒரு பெரிய நம்பராக வந்து பார்க்கப்பட்டது. ஏன்னா வந்து டே 1 வந்து 36 கோடி வந்து கோட் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. டே 3ல வந்து மீண்டும் வந்து 34 கோடி 35 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் டே மாதிரியே வந்து தேர்ட் டேவும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ரசிகர்கள் கொண்டாடினாங்க. ஸோ டே 3 தானே அப்படி இருக்குது, டே 4 வந்து கொஞ்சம் கம்மியாகும் பார்த்தா டே 4 வந்து அதே அளவு கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. டே 4 வந்து 33 கோடி வந்து தமிழகத்தில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்தடுத்து வீக்கெண்ட் டேஸ்னால் வந்து இந்த ஒரு கலெக்ஷன் வந்து அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. டே 3 டே 4 வந்து இந்த ஒரு கலெக்ஷன் வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து தமிழகத்தில் வந்து 127 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய நம்பர் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. ஸோ இதுக்கு முன்பு தமிழ் சினிமாவில் அதிகமாக கலெக்ஷன் செய்யப்பட்ட 2 திரைப்படங்களான ஜெயிலர், லியோ திரைப்படத்தோட வசூலை வந்து இப்போ வந்து கோட் திரைப்படம் வந்து தமிழகத்தில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஜெயிலரும் சரி லியோவும் சரி தமிழகத்தில் மட்டுமே 4 நாட்களில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜெயிலர் டே 1ல் வந்து 24 கோடியும் 4 நாட்கள் முடிவில் ஜெயிலர் திரைப்படம் 79 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த சைடு பார்த்தா லியோ திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே வந்து 34 கோடியும் டோட்டலாக வந்து 4 நாட்கள் வந்து 106 கோடியும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ தமிழகத்தில் ஸோ இந்த 2 திரைப்படத்தோட வசூலையும் பிரேக் பண்ணி கோட் திரைப்படம் வந்து 4 நாட்களில் 127 கோடி ரூபாய்க்கும் மேலே வந்து வசூல் செய்திருக்கு. இது பெரிய நம்பராக பார்க்கப்படுகிறது. உலக அளவில் வந்து 320 கோடிக்கு மேலே வெறும் வந்து 5 நாட்களை வந்து வசூல் செய்திருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஹிட்டை வந்து கொடுத்திருக்கு கோட் திரைப்படம். தொடர்ந்து 4 திரைப்படங்கள் தளபதிக்கு 300 கோடி கிளப்ல வந்து இணைந்திருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வரும் நாட்களில் கோட் திரைப்படத்தோட வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை கொண்டாட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால ஒரு 600லேருந்து 700 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்து லியோ திரைப்படத்தோட வசூல் வந்து பிரேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து கோட் திரைப்படம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷத்தில் அதிகமான கலெக்ஷன் பண்ண ஃபிலிம் லிஸ்ட்ல இப்போதைக்கு நம்பர் 1 இடத்துல வந்து கோட் திரைப்படம் வந்து இருக்கு. கோட் திரைப்படத்தோட ரெக்கார்டை எந்த திரைப்படம் பிரேக் பண்ணும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.